ஏய் துளசி, என்ன வெளியில உட்காந்து சாப்பிட்டு இருக்க? உள்ள கரண்ட் இல்லைங்க, புழுக்கமா இருக்கு, அதான் வெளியில உட்காந்துருக்கேன். அப்படியா? அப்புறம் ஏதோ அம்மா வாந்தி மயக்கம்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எப்படி இருக்கு? என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? பிரியாணி. பிரியாணியா? மட்டனா சிக்கனா? வெஜிடபிள் பிரியாணி. ஏய் அதெல்லாம் பிரியாணின்னு சொல்லவே கூடாது. பிரியாணினா மட்டனோ சிக்கனோ ஏதாவது இருக்கணும். நான் போய் மட்டனை வேணா எடுத்துட்டு வரவா? என்ன காத்து திடீர்னு மாத்தி வீசுது? காரணம் இல்லாம சும்மா வீசாதே. உங்களோட திடீர் மாற்றத்துக்கு காரணம் என்னவோ? என்ன இப்படி கேட்டுட்டு இருக்க? இந்த நேரத்தில் உன்னை நான் கவனிச்சுக்கமா வேறு யார் கவனிச்சுக்குவா? இந்த பாரு, மனுஷன்னா தேவைக்கு தப்பில் மாறித்தான் ஆகணும். நான் உன்னோட ஹெல்த் கண்டிஷன் பார்த்து மாறணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதான் மாறிட்டேன். நான் மாறினேன்னு சந்தோஷப்படு. இப்போலாம் என்னை பார்த்து நக்கல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க? சாப்பிட்டு போறீங்களா இல்ல வேற ஏதாவது வேலை இருக்கா? வேற என்ன வேலை எனக்கு? உன்னை பார்த்துக்கிறது தவிர. உனக்காக தான் இன்னைக்கு சீக்கிரமே வந்திருக்கேன். வா சேர்ந்து சாப்பிடலாம் வா. என்ன இப்படி பார்க்குற? இல்ல, ஆச்சரியமா இருக்கு, அதான். சரி, நாளைக்கு மார்க்கெட் போனீங்கன்னா அரிசி சீனி வாங்கிட்டு வந்து ஹோட்டல்ல வச்சிருங்க. நான் வரும்போது எடுத்துட்டு வந்துடுறேன். வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும்? இல்ல போதுங்க. அவ்வளோதானே? சொல்லிட்டே இல்லை, நீ சொல்லி நான் செய்யாமல் இருப்பேனா? கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன். சரி வாங்க சாப்பிடலாம். சரி, எனக்கு என்ன குழம்பு வச்சிருக்க? எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச குழம்பு தான். மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் போட்டு கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன். நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு இப்படி முறைக்கிறீங்க? இது ஒண்ணும் ஹோட்டல்ல வச்ச கருவாட்டு குழம்பு இல்ல, வீட்ல வச்சது. மாங்காய் போட்டு காரமா செஞ்சு வச்சிருக்கேன். மீன் கூட வறுத்து வச்சிருக்கேன். ஏன் அந்த கருவாட்டு குழம்பு மீன்ல நீ சாப்பிடலையா? இல்லைங்க, என் வாய்க்கு பிடிக்கல, அதான். இந்த நேரத்தில் தான் நீ சத்துள்ளதை சாப்பிடணும். நல்லதா வஞ்சர மீன், முட்டை, மட்டன் அந்த மாதிரி எதாவது சாப்பிடணும். அப்போ தான் பிறக்க பிறப்புள்ள உன்ன மாதிரி அழகாகவும் என்ன மாதிரி புஷ்டியாகவும் இருப்பான். அதை விட்டு மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் அப்படின்னு செவ கொல கொலன்னு சாப்பிட்டுக்கிட்டு நல்லா சாப்பிடணும், சந்தோஷமாக இருக்கணும். இல்லைங்க, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க. எதை எதிர்பார்க்கல? நீங்க என் மேல இவ்ளோ பாசமா இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. அது இல்லைடா, நல்லா சாப்பிடணும், அப்போ தான் நமக்கு பிறக்க போகிற வாரிசு நல்லாயிருக்கும். சரி, உனக்கு என்ன வேணும்? ஆம்லேட்டா, அப்பாயிலா, இல்லை முட்டை? முட்டை இல்லைங்க, எனக்கு எதுவும் வேண்டாம், பசிக்கல. ஏய் இல்லை, சாப்பிடு, நல்லாயிருக்கும். இல்லைங்க, கலக்கி வேண்டாம். சாப்பிடு, கலக்கி சூப்பராக இருக்கும். கலக்கினா? கலக்கினா அது அது ஒரு ஐட்டம். அது எப்படின்னா முட்டையை உடச்சி ஊற்றி குருமா ஊற்றி, அது உனக்கு தெரியாது. ஏன்னா கலக்கிக்காக கடையில் கியூவே நிற்பாங்க. நான் போய் உனக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வரேன், வெயிட். ஐயோ எனக்கு வேண்டாம், நீங்கள் வேணா சாப்பிடுங்க, நான் உள்ளே போகிறேன். உன்னே ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க. மாமா உனக்காக தானே செய்ய போகிறேன், ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணு, போய் செஞ்சு உடனே எடுத்துகிட்டு வரேன். நீ முதல்ல இதை சாப்பிட நிப்பாட்டு, இது வேணாம், நான் போய் உனக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வரேன். இந்தாடா, அது முதல்ல கீழே வைங்க. இந்த சாப்பிடு. ஏங்க நீங்க கொடுங்க, நானே சாப்பிட்றேன். சொன்னா கேளு, சாப்பிடு சாப்பிடு. நல்லா சாப்பிடு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என்ன வேங்க, நல்லா சொல்லு. நல்லா இருக்கு.
மாமா கை பக்குவம் எப்படி? கொடுங்க கொடுங்க, நான் ஏய் சாப்பிடுறேன். இந்தா, நான் சாப்பிடுறேன். இந்த கலக்கையே நீ வாழ்க்கையில் மறக்கவே மாட்ட பாரு. எப்படி இருக்கு? ம், ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சாப்பிடு சாப்பிடு. நீங்க எப்பவும் இப்படியே இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் முடியாது. ஏங்க? நீயே இவ்வளோ சீரியஸாக கேட்குற? இல்லை, இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு, போக போக கலைஞர்வேன்னு சொல்ல வந்தேன். துளசி சாப்பிடு ம், சாப்பிடு. சரி நீங்களும் சாப்பிடுங்க. ஏய், நான் சாப்பிட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ சாப்பிடு. நீ சாப்பிட்றத பார்த்தாலே எனக்கு வயிறு நிறைஞ்சிரும். நீ சாப்பிடு, நான் ஹோட்டலில் இருக்கு போயிட்டு வந்துடுறேன். சாப்பிட்டு போறது தானே. இல்லை, நான் வந்து சாப்பிட்றேன். நான் மறந்துட்டேன், ஒருத்தரை வர சொல்லியிருக்கேன், பணம் கொடுக்கணும். நான் மட்டும் தான் முடியும். நீ ஃபுல்லாக சாப்பிடு, ம், எதுவும் மிச்சம் வச்சிடாத. ம். உனக்காக தான் ஸ்பெஷலாக பண்ணியிருக்கேன். சாப்பிடு சாப்பிடு. தேவி கொஞ்சம் பொறுத்துக்குமா. அம்மா, விடிஞ்ச ஆபரேஷன் எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. என்னடி பண்றது? பொண்ணா பிறந்தா இந்த கொடுமையெல்லாம் அனுபவிச்சு தானே ஆகணும். தலை பிரசவம் உயிர் போய் உயிர் வரும்னு சொல்லுவாங்க. எனக்கு ஏதாவது ஆயிடுமாமா? இது பாருங்க, உனக்கு ஒண்ணும் உங்களுக்கு ஆகாதும்மா. ஒண்ணும் ஆகாது. நாளைக்கு இந்த நேரத்துல உங்க குட்டி பாப்பாவை நீங்க கொஞ்சம் குழப்பிட்டு தான் இருக்க போறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க, சரியா? என்ன ஆறுதல் படுத்ததான் இப்படி சொல்றீங்க. போன மாசம் என் ஃப்ரெண்டுக்கு தலை பிரசவம் ஆச்சு. குழந்தைய மட்டும்தான் காப்பாத்த முடிஞ்சது, அவளை காப்பாத்த முடியல. ஐயோ தேவி, தயவு செஞ்சு அதையும் இதையும் நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நீங்க குழந்தைய நல்லபடியா பெத்தெடுப்பேன்னு நினைங்க, நல்லபடியா தான் பிறக்கும். அம்மா, குழந்தைய பெத்தெடுக்கிறதும் கொடுமையான வலிய சுமக்கிறதும் பெண்ணா பிறந்த பாவத்துக்கு கிடைச்ச தண்டனைன்னு சொன்னீங்க. அது பெண்ணா பிறந்தவங்களுக்கு கிடைச்ச தண்டனை இல்லம்மா, தவம். ஒரு உயிரை உருவாக்கி அதை பாதுகாத்து பெத்தெடுக்கிறது பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் பெண்களுக்கு கிடைச்சிருக்க வரும். அதை கொடுமையா நினைக்கிறத விட சுகமான சுமைன்னு நினைங்க. இங்க பாருங்க தேவி, உங்க அம்மா பயந்திருந்தா இன்னைக்கு நீங்க பிறந்திருக்க மாட்டீங்க. எங்க அம்மா பயந்திருந்தா இன்னைக்கு நான் பிறந்திருக்கவே மாட்டேன். ஒவ்வொரு தாய்களும் பிரசவத்துக்கு பயந்திருந்தா இன்னைக்கு இவ்ளோ ஜனங்க பிறந்திருக்கவே மாட்டாங்கல்ல. இது பாருங்க, உலகமே பெண்களால தான் இயங்கிக்கிட்டு இருக்கு, அதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம அம்மா பிறந்த காலத்துல டாக்டரே கிடையாது. நாம பிறந்த நேரத்துல இப்ப இருக்க டெக்னாலஜி எல்லாம் கிடையவே கிடையாது. இப்ப எல்லாம் குழந்தைய ஈஸியா பலியே இல்லாம பெத்தெடுக்கலாம். இன்னைக்கு அவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, பயப்படுறதுக்கான அவசியமே இல்ல. தைரியமா இருங்க என்ன. அப்பதான் பிறக்க போற உங்க குழந்தை தைரியசாலியா இருக்கும். இல்லனா உங்கள மாதிரி பயந்தாங்கோலியா பிறந்துரும். என்ன சொல்லுங்க தேவி, உங்களுக்கு பிறக்க போற குழந்தை தைரியமா பிறக்கணுமா இல்ல பயந்தாங்கோலியா பிறக்கணுமா? தைரியமா தான் பிறக்கணும். அப்போ நீங்க தைரியமா இருக்கணும். நாளைக்கு இந்த உலகத்துக்கு வரப்போற குழந்தைய எதிர்பார்த்து நீங்க சந்தோஷமா இருங்க. எங்க சரிங்க பாப்போம், சரிங்க. ஒரு புது மனுஷன் இந்த உலகத்துக்கு வரப்போறான். வந்த உடனே எங்களுக்கெல்லாம் சாக்லேட் கொடுப்பீங்கல்ல? சாக்லேட் என்ன, கேக்கே ஆர்டர் பண்ணி தருவேன். இப்ப உங்களுக்கு பயம் எல்லாம் போயிடுச்சுல? இப்ப பயம்லாம் இல்ல. எப்ப நீங்க ஆபரேஷன் பண்ணுவீங்க? என் பிள்ளைய எப்ப பாப்ப? நான் அவளோட இருக்கேன். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். அம்மாடி, அம்மா உன்ன மாதிரி ஒரு நர்ஸ் இருந்தா வர நோயாளிங்க எல்லாம் பரிபூர்ணமா குணமாயிடுவாங்க. ஆனா எந்த நர்ஸ் அப்படி இருக்காங்க? எல்லாம் எரிஞ்சுதான் விழறாங்க. அம்மா, நர்ஸுங்க மட்டும் இல்ல, எரிஞ்சு விடுறவங்க மேலயும் கோவப்படுறவங்க மேலயும் பாசத்தை காட்டுங்க. அவங்க எரிச்சல அன்பா மாறும். அவங்களோட கோவமும் பாசமா பரிவா மாறும். எல்லாமே நம்ம நடந்துக்கிறத பொறுத்துதாம்மா இருக்கு. உங்களுக்கு இங்க ஏதாவது பிரச்சனை இருக்கா? நீங்க இருக்கும்போது என்னம்மா பிரச்சனை வரப்போகுது? அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. சரிங்கம்மா. மணி 8 போகுது. டாக்டர் பார்த்தாங்கன்னா என்ன லெஃப்ட் ரைட் வாங்குவாங்க. நீங்க உள்ள கூட்டிட்டு வாங்க. சரிங்க உள்ள வாங்க. வாமா. நல்ல குணமா இருக்கிறா. எந்த மகராசி பெத்த புள்ளையோ நல்லா இருக்கணும். நீ வாமா, மெதுவா வாமா. பாத்து.
என்ன செல்வி சோகமா இருக்க? அண்ணாவை பிரிஞ்சு எப்படி இருக்கிறதுன்னு யோசிக்கிறியா? அதான் நான் இருக்கேன்ல. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல தமிழினி. வாழ்க்கையை நினைச்சாலே வெறுப்பா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ அண்ணனையே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, சரியா? நானும் உன் அண்ணன் போன திசையிலே போயிட்டுமா தமிழினி? என்ன செல்வி பேசிட்டு இருக்க? வாழணுங்கிற வைராகியம் இருந்தாதான் நம்மளால வாழ முடியும். இந்நேரம் செல்வா எங்க போயிட்டு இருப்பாரோ? நம்ம பார்க்குற இந்த நிலாவையும் வானத்தையும் அவரும் பார்ப்பாருல்ல? நிலா கிட்ட தகவல் சொன்னா அண்ணன் தூக்கத்துல இருந்தாலும் எழுப்பி சொல்லிடும் நிலா. கூப்பிட்டுமா அந்த நிலாவை? ஏன் தமிழினி, உன் அண்ணா செல்வாவை பிரிஞ்சிருக்கிறதுல உனக்கு வருத்தமே இல்லையா? செல்வா நான் லண்டனுக்கு போன சந்தோஷம் எனக்கு இருக்கு. அதே நேரத்துல அவரை பிரிஞ்ச வருத்தமும் எனக்கு இருக்கு. சந்தோஷத்தையும் துக்கத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியலன்னா நம்ம பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். சந்தோஷமும் துக்கங்கிற உணர்வு மனுஷனை என்ன பாடுபடுத்துது இல்ல? கடவுள் துன்பம்னு ஒன்று படைக்காம விட்டுருந்தா மனுஷன் நிம்மதியா இருந்திருப்பான்ல? அதான் மறதின்னு ஒன்று இருக்குல்ல. இயற்கை சமநிலையோட தான் இருக்கு. நாம தான் அதை புரிஞ்சுக்காம பாடாத பாடுபடுறோம். செல்வி, போக போக எல்லாமே பழகிடும். இன்னைக்கு அண்ணன் போனதுக்காக வருத்தப்படுற, நாளைக்கு நீயும் லண்டன் போனா சந்தோஷப்படுவதானே? ஒன்னு சொல்லட்டுமா? நியூட்டனோட விதி உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு தாக்கத்துக்கு சமனும் எதிர்மான மறு தாக்கம் உண்டுன்னு. எல்லாமே பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கு. நெருப்பு சுடுனா தெரியாது, சூடு பட்டாதான் தெரியும். என்ன செல்வி அமைதியாயிட்ட? நேத்து உன் செல்வானா உன்னை பத்தியும் எதிர்காலத்து பத்தியும் நிறைய பேசினார் தெரியுமா? உன்னை நிறைய படிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்காரு. நேத்து இந்த நேரம் என் பக்கத்துல இருந்த செல்வா இன்னைக்கு எந்த திசையில போயிட்டு இருக்காரோ தெரியல. விடு செல்வி, நம்மள மாதிரி எத்தனையோ லட்சம் ஜனங்க பிரிஞ்சு தானே வாழ்றாங்க. என்ன போல கணவனையும் காதலனையும் அம்மா அப்பாவையும் சகோதரத்தையும் பிரிஞ்சவங்க விட்ட கண்ணீரால தான் கடல் தண்ணி எல்லாமே உப்பா இருக்குதோ என்னமோ. செல்வி, எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்துல அண்ணன் லண்டன்ல இருக்காரு, அக்கா தமிழ்நாட்டுல இருக்காங்க, அப்பா அம்மா இலங்கையில இருக்காங்க. இந்த மாதிரி எத்தனை குடும்பங்கள் இருக்காங்க தெரியுமா? இவங்க குடும்பங்கள்ல என்னைக்குதான் ஒன்னா சேரும்? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? சும்மா போ செல்வி, இதெல்லாம் யோசிச்சா மண்டை தான் வெடிக்கும். நம்மளால நிம்மதியா வாழவே முடியாது. சரி, தேவையில்லாம ஃபீல் பண்ணாத. வா சாப்பிடலாம், அக்கா கூப்பிடுறாங்க. வா. அக்கா, உங்க முகத்துல ஒரு சந்தோஷம் தெரியுது. அப்படியா? ஆமாக்கா. என்ன தூங்குறீங்க? வாங்க வேலையை பாருங்க. போங்க போங்க போங்க. ஆமாக்கா, முன்னாடி எல்லாம் ஏதோ ஒரு கவலை உங்க முகத்துல இருக்கும். இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கீங்களே. ஆமா திவ்யா, என் தம்பி லண்டன் போயிருக்கான். அந்த சந்தோஷம்தான். அவன் லண்டன்ல கால் வச்சிட்டான்ற செய்தி கிடைச்சா இன்னும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அவ்வளவுதான். சரி, நீ போய் லேப்ல வேலையை பாரு. ஓகேக்கா. ரூம் நம்பர் 104ல உங்களுக்கு டெஸ்ட் எடுக்கணும். அவங்களை கொஞ்சம் லேபுக்கு வர சொல்லி இன்ஃபார்ம் பண்றீங்களா? ஓகே. அப்புறம் இந்த நேத்து டெலிவரி பேஷண்ட் வெளிநாட்டுக்கு கள்ளத்தோணியில் இலங்கை அகதிகளை அனுப்பிய ஏஜென்ட்டை போலீசார் நேற்று இரவு கைது செய்தனர். கடலில் குதித்து தப்பிக்க முயன்ற 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுபோல் எத்தனை பேரை இவர் திருட்டுத்தனமாக வெளிநாடுகளுக்கு அனுப்பியுள்ளார் என போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். கடலில் குதித்து தப்பித்த சில பேரை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். கொஞ்சம் போனை கொடுக்குறீங்களா? ஒரு நிமிஷம். ஹலோ மேடம், நான் யாழினி பேசுறேன். சொல்லுமா யாழினி. மேடம், தம்பி செல்வாவை லண்டன் கூட்டிட்டு போன ஏஜென்ட்ட போலீஸ் புடிச்சிட்டாங்க. இப்பதான் ஏர்லி மார்னிங் நியூஸ்ல பார்த்தேன் மேடம். தம்பிக்கு என்னாச்சுன்னே தெரியல மேடம். தைரியமா இரு யாழினி, உன் தம்பிக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. ஏதாவது ஒண்ணுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுமா. நீ ரிசப்ஷன்ல சொல்லிட்டு கிளம்பிடு. ஓகே மேடம், தேங்க்யூ. சரி, நான் போயிட்டு வரேன். இந்தாங்க, தேங்க்யூ.
கொஞ்சம் பாத்துக்கோங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். இந்த காஃபி எடுத்து மாமா கொடு. அண்ணி, அம்மா எங்க? மாமா யாழினி ஹாஸ்பிடல் வேலைக்கு போறதுனால அத்தை உங்க அண்ணன் கூட சீக்கிரமாவே ஹோட்டலுக்கு போயிட்டாங்க. சரி ராகினி, பொங்கல் பண்ணி வச்சிருக்கேன், 2 பேரும் சாப்பிடுங்க. ம். எனக்கு ஹோட்டலுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பொங்கல் சாப்பிட்டு நல்லா தூங்க சொல்றீங்களா? தோசை சுட வேண்டியதானே? தோசை மாவு இருக்கு, உனக்கு வேணும்னா நீ சுட்டு சாப்பிடு, இல்லனா பொங்கலையே சாப்பிடு. அப்பா, அப்பா, நியூஸ் சேனல் வைங்க. ஏம்மா, ஒரு நல்ல பாட்டு ஓடிட்டு இருக்கேம்மா. கொடுங்க. சென்னையிலிருந்து திருட்டுத்தனமாக வெளிநாட்டுக்கு கள்ளத்தோணியில் இலங்கை அகதிகளை அனுப்பிய ஏஜென்ட்டை போலீசார் நேற்று இரவு கைது செய்தனர். கடலில் குதித்து தப்பிக்க முயன்ற சில பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுபோல் எத்தனை பேரை இவர் செல்வாவை லண்டன் கூட்டிட்டு போன ஏஜென்ட் தானே இவன்? ஐயோ, என்ன போலீஸ் பிடிச்சிட்டாங்க? ஐயோ செல்வானாக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. பேப்பர்லயும் தான் போட்டிருக்காங்க. ஏஜென்ட் மட்டும் தான் போலீஸ்ல மாட்டிருக்கான். மத்தவங்க எல்லாம் என்ன ஆனாங்கன்னே தெரியலையே. காட்டு. ஐயோ, யாழினி பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஏஜென்ட்டுக்கு காசு ரெடி பண்ணி கொடுத்தா. இப்ப காசு திரும்ப கிடைக்குமா தெரியலையே. காசு போனா போகுது அண்ணி. இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு கூட சம்பாதிச்சுக்கலாம். செல்வாவோட நிலைமை என்னன்னு தெரியலையே. அந்த ஏஜென்ட் ஃப்ராடு, காசு வாங்கிட்டு நல்லா ஏமாத்திருக்கான். எனக்கு அப்பவே தெரியும் லண்டன்ல என்ன கடலா இருக்கு, அவன் எப்படி கப்பல்ல கூட்டிட்டு போவான் லண்டனுக்கு. அப்பவே நான் நினைச்சேன் ஏமாத்துவான்னு. அப்பா, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. ஸ்விஸ்ல தான் கடல் கிடையாது. அந்த நாட்டை சுத்தி நிறைய நாடுகள் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு சென்னை மாதிரி அந்த நாட்டோட தலைநகரம் லண்டன். அந்த நாட்டுக்கு இங்கிலாந்து, பிரிட்டிஷ், யூகேன்னு நிறைய பேர் இருக்கு. சும்மா எல்லாரும் லண்டன் லண்டன்னு பேசிட்டு இருக்காதீங்க. அவனோட பெரிய கடற்படையால தான் அவன் அத்தனை நாடையும் அவனோட கண்ட்ரோல்ல வச்சிருந்தான். அங்க கடல் இல்லனா அவன் அப்படி செய்ய முடியுமா? சரிம்மா, இப்போ நீ என்ன சொல்ல வர? அந்த ஏஜென்ட் ஃப்ராடு இல்லைன்னு சொல்றியா? அப்படி இல்லப்பா. ஏஜென்ட் கப்பல்ல ஏத்தி நேரா பக்கிங்ஹாம் பேலஸ்ல கொண்டு போய் விட மாட்டான். பக்கத்துல ஏதாவது வேற நாட்டுல தான் இறக்கி விடுவான். அங்க இவன மாதிரி நிறைய ஏஜென்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க தான் ஃப்ளைட்ல போ, ட்ரெயின்ல போன்னு லண்டனுக்கு அனுப்புவாங்க. எல்லாம் கள்ளத்தனமா நடக்கிறதுனால தான் இவ்ளோ காசு வாங்குறானுங்க. வெளிநாடு போன முக்காவாசி பேருங்க கள்ளத்தனமா தான் போயிருக்காங்க. இந்த ஏஜென்ட் நல்லவனா இருந்து அமிச்சிருப்பான்ல. அப்படி எல்லாரும் கள்ளத்தனமா போறதுனால தான் அந்த நாட்டுக்காரன் உஷாராகி அவங்க கள்ளத்தனமா போறதுக்கான எல்லா வழியுமே அடைச்சிட்டான். அதான் இப்ப வெளிநாட்டுக்கு போறதுக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. காசை வச்சுதான் அந்த ஆள் கடத்தல் வேலையை பண்றாங்க. அதே காசை வச்சு சட்டப்படி ஏர்போர்ட் வழியாவே அனுப்ப வேண்டியதானே? சட்டப்படி ஏர்போர்ட் வழியா அமிச்சா கெடுபிடி அதிகமா இருக்கும். சில நாட்டுல கடல் வழியா கெடுபிடி அதிகமா இருக்காது. அதனாலதான் கடல் வழியா அனுப்புறாங்க. இது தெரியாமயா அவங்க ஆள் கடத்துறாங்க? இது நம்ம கெட்ட நேரம். ஏஜென்ட் மாட்டிக்கிட்டான். சரி விடுங்க, செல்வாக்கு இப்ப என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே. அந்த ஏஜென்ட்டோட யாரெல்லாம் பிடிச்சிருக்காங்கன்னு கமிஷனர் ஆபீஸ் போய் விசாரிச்சாதான் தெரியும். ஐயோ, இது யாழினிக்கு தெரியுமான்னு தெரியலையே. நான் ஹோட்டலுக்கு போய் இளங்கோ மாமா கிட்ட சொல்லி கமிஷனர் ஆபீஸ்க்கு போய் விசாரிக்க சொல்றேன். நான் போயிட்டு வரேன்.